Hi friends. 20 ஆண்டுகள் கடந்தும் தனக்குன்னு ஒரு பேரை தக்க வச்சிட்டு இருக்க ஒரு கார்னா அது நம்ம டொயோட்டாவோட கோலிஸ் கார் தான். இந்த கார்களை மக்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அதுக்கு ஒரே ரீசன்னா த பிராண்ட். ஆமாங்க, டொயோட்டா பிராண்ட் கார்கள் எப்பவுமே பல லட்சம் கிலோமீட்டர் ஓடுனால இன்ஜினில் பெரிய அளவில் ஃபால்ட் எதுவும் வந்தது கிடையாது. அதனால யூஸ்டு மார்க்கெட்டில் இந்த காரை வாங்க தவிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த காரில் 10 பேர் வரைக்கும் பயணம் செய்யலாம். நம்ம மக்கள் எப்பவுமே ஜாயின்ட் ஃபேமிலி, அதாவது கூட்டமாக பயணம் செய்ய விரும்புகிறவங்க, அவங்க ஃபேமிலியோட சௌகரியமாக பயணம் செய்யறதுக்கு ஒரு 10 சீட்டு காரு, அதுவும் லோ பட்ஜெட்டில் மட்டும் சும்மா விடுவாங்களா. ஸோ இப்படியாப்பட்ட காரை நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் முக்கியமாக தேவைப்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காரோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசு அண்மையில் கொண்டுட்டு வந்திருக்க வெஹிக்கிள் ஸ்கிராப் பாலிசி. அதுக்கப்புறம் முக்கியமானது எஃப்சி கட்டணத்தை 10 மடங்கு உயர்த்தியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த காரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் ஆகச்சிருந்ததா ஆகும். அப்படியாப்பட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டொயோட்டா கோலிஸோட ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாம். 2000 ஆண்டு இந்தியாவில் வந்து டொயோட்டா கோலிஸை லான்ச் பண்ணுறாங்க. அப்போ லான்ச் பண்ணுறவே மக்களுக்கு அந்த கார் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரே ரீசன் என்னன்னா இந்த காரோட தோற்றம் தான். ஜீப் டைப்பில் இருக்க கார்களை நம்ம மக்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இன்னைக்கு தார் ராக்ஸ் எல்லாம் எப்படி புக் செய்து வாங்கிட்டு இருக்காங்க, இதுதான் இந்த உதாரணம். இப்போ மக்கள்லாம் நிறைய பஸ்ஸில் பயணம் செஞ்சுருப்பாங்க. அந்த பஸ் டிரைவர் அந்த வாகனத்தை இயக்கும் போது இவங்களும் அந்த ஸ்டேரிங்கை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இதே மாதிரி கார்கள் வந்து ஒரு பஸ் ஃபீலிங்கை கொடுக்குற கார்களாகவே இருக்குன்றதுக்காக அது மட்டும் இல்லைங்க, 10 பேர் வரைக்கும் பயணம் செய்யலாம். நம்ம மக்கள்லாம் குடும்பத்தோட ஈஸியாக பயணம் செய்யறதுக்கு இவ்வளோ பெரிய காரான்ட்டு எல்லாருமே புக் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த டைமில் பீக்கில் இருந்தது தான் தலைவர் டாட்டாவோட சுமோ வந்து இதுக்கு ஈடு கொடுக்க முடியல அந்த நேரத்தில். ஏன்னா இதோட விற்பனை அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் இந்த காரை கைவிடப்பட்ட நிலைமை ஆச்சு. ஆமாங்க, 2005 ஆண்டு குவாலிஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுனோவா காலமாக மாறிச்சு. யுனோவா வந்து மக்கள் புக் செய்யறதுக்கு தயங்கினாங்க. அதுக்கு காரணம் யுனோவோட பாடி, அதாவது பேரல் போல இருந்துச்சு அந்த கார் தோற்றம். ஸோ அதனால மக்கள் எல்லாமே எங்களுக்கு அந்த காரே கொடுங்க, குவாலிஸ் காரே கொடுங்கன்ட்டு நிறைய டீலர்கிட்ட சண்டை போட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கு யூஸ்டு மார்க்கெட்டில் இந்த கார் வந்து நிற்குது. இப்படியாப்பட்ட காரை நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா இதோட டொயோட்டாவோட ரியலபிளான இன்ஜின். டொயோட்டா இன்ஜின்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எத்தனை லட்சம் கிலோமீட்டர் போனாலும் அந்த காரை வந்து தைரியமாக நம்பி வாங்கலாம். ஏன்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே அவங்க ஒரு காரை தயாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, அதுவும் குறிப்பாக டொயோட்டா குவாலிஸை சொல்கிறாங்க, குவாலிட்டி அண்ட் சர்வீஸ். அதனால தான் குவாலிஸுக்குன்னு இந்த கார் பேரோட வச்சோன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இப்படியாப்பட்ட இந்த காரை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த ரியலபிளான இன்ஜின். ஸோ நீங்கள் தைரியமாக ஒரு கார் வாங்க போறீங்கன்னா யூஸ்டு மார்க்கெட்டில் இன்ஜின் கோளாறு இருக்கும், இன்ஜின் பிரச்சனைகள் வரும், நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த காரை நீங்கள் நம்பி வாங்கலாம், ஏன்னா உங்களுக்கு தான் இன்ஜின் பிரச்சனையே வராது. இந்த காரோட பில்டு குவாலிட்டி. இன்னைக்கு என்னதான் மார்க்கெட்டில் நிறைய கார்கள் வந்தாலும் அன்றைக்கே இந்த காரோட பில்டு குவாலிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல்ஸை போட்டு யூஸ் பண்ணி இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காரோட ஸ்டேரிங்கை பற்றி சொல்லி ஆகணும். அதாவது பின் பாயிண்டாக இருக்கும் ஸ்டேரிங், நல்ல மெயின்டெனன்ஸான கார்கள். ஆனால் இன்னைக்கு வர கார்கள் அளவுக்கு வசதிகள் இருக்காது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஸ்டேரிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காரில் வந்து பயணம் செய்யறதுக்கு 10 பேரோட சீட் அமைப்பு. முன்னாடி 3 பேர், பின்னாடி 3 பேர், லாஸ்ட் இருக்கையில் 4 பேர் உட்காந்துடலாம். ஸோ 10 பேர் நம்ம மேக்சிமமாக இதில் காரில் வந்து ரொம்ப சேஃப்டியாக பயணம் செய்யலாம். அடுத்தது இந்த காரோட மைலேஜ். இவ்வளோ பேர் உட்காந்துட்டு போனாலும் மைலேஜ் வந்து ஒரு டீசெண்டாக, அதாவது ஒரு எஸ்யூவி ரக கார்களுக்கு என்ன மைலேஜ் கொடுக்கணுமோ அந்த மைலேஜ் தான் கொடுக்குது. அக்யூரேட்டாக இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம சொல்ல முடியாது. நண்பர்கள் யாரும் இந்த காரை வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது இந்த காரை வந்து வாங்குறதுக்கு உண்டான மெயினான விஷயம், இந்த கார் விலை கம்மியாக கிடைக்கும். அதாவது யூஸ்டு மார்க்கெட் காரில் நிறைய கார்கள் இருக்குது. அந்த கார்கள்லாம் விலை கூடவே இருக்கும். ஆனால் அந்த கார் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். அதாவது ஒரு ஆட்கள் 4 பேர் அளவில் தான் போக முடியும். ஆனால் இதே யூஸ்டு மார்க்கெட் சந்தையில் இந்த காரை போய் கேட்டிங்கன்னா சுமார் 1.25 லட்சம் முதல் ஒரு 2 லட்சம் வரைக்கும் இந்த காரோட விலை சொல்லுவாங்க. நல்லா உங்களுக்கு பார்கிங் பண்ண பேச்சு தர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காரை நீங்கள் இன்னும் கம்மியான ரேட்டுக்கே கேட்கலாம், அவங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த காரோட நெகட்டிவ் சைடு, ஏன்னா பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்குல்ல. சார் நெகட்டிவ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோன்னா இந்த காரோட பில்டு குவாலிட்டி என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், இன்ஜின் எவ்வளோதான், அதாவது எவ்வளோ தூரத்துக்கு பயணித்தாலும் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தாலும் மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இன்னைக்கு நிறைய பேர் 20 ஆண்டுகள் கடந்துருச்சு, இந்த காரை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. முன்னாடி இருக்க ஓனர்கள் வந்து பல கை மாறினதுனால அதோட மெயின்டெனன்ஸ் குறைபாடு காரணமாக இன்ஜினில் எதுவும் ப்ராப்ளம் வர ஏற்படலாம். ஸோ நீங்கள் இன்ஜினை நல்ல ஒரு மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி பாருங்கள், ஸ்மோக் எதுவும் அடிக்குதா, வேறு எதுவும் இஷ்யூ இருக்கான்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் இஷ்யூ கண்டிப்பாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 20 வருடம் கடந்துருச்சு. இதோட பில்டு குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதோட துருக்கரைகள் ஏறி இருக்கும், அங்கங்கே அரிச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரீஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கு பல லட்சங்கள் செலவாகலாம். அதனால் இந்த காரை நம்ம வாங்கும்போது ரஸ்டிங்கை நம்ம கட்டாயம் ஒரு வாட்டி செக் செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற முக்கியமான விஷயம்னு சொல்லப்படுறதே மைலேஜ் தான். அதாவது நிறைய பேர் நம்ம நண்பர்களாகட்டும் சரி எல்லாருமே ஸ்கூல் சவாரிக்கு இந்த காரை வச்சு பயணிப்பீங்க. உங்களுக்கு மைலேஜ் வந்து என்னதான்
நிறைய குழந்தைங்களை ஏற்றிட்டு போனாலும் மைலேஜ் வந்து கட்டுப்படி ஆகுதான்னு கொஞ்சம் செக் செய்து எடுங்க. ஏன்னா அதே நம்ம இன்னைக்கு மாருதியில் இருக்க கார் இருக்குது, அதே மாதிரி வேன் டைப்பில் இருக்குது ஈகோன்ற ஒரு கார் கூட. அந்த கார் கூட பள்ளி சிறுவர்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கும் எல்லாமே வந்து உங்கள் கைக்கு அடக்கமாக இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் இந்த கார் சிறப்பான கார். ஆனால் இன்றைய நேரத்தில் இந்த கார் நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருந்தா இன்றைய காலகட்டத்துக்கு அருமையான காராக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த காரோட நெகட்டிவ் சைடு. அடுத்தது முக்கியமாக நம்ம சொல்ல போகிறது, அதாவது கியரில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கியர் ரொம்ப டைட்டாக இருக்குது, அதாவது முக்கியமாக தேர்டு கியர் போடுறதுக்கே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது கார் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த முன்னாடி பயன்படுத்தின ஓனர்கள் ஆன் டைமில் டைமிங் கிட்டு, கிளச் பிளேட்ஸு, செட்ஸு இதெல்லாம் முக்கியமாக மாற்றிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஸோ இந்த காரோட சர்வீஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 5000 கிலோமீட்டருக்கு தான் இந்த காரை சர்வீஸ் ஓட போகிறீங்க. உங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கினீங்களாலும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து அதாவது உங்களோட பொருட்கள் என்னென்ன தேவையோ அந்த காருக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது. ஓயிலே உங்களுக்கு அவைலபிலிட்டியாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் ஓயில கொடுத்து நீங்கள் சர்வீஸ் பொருளை மட்டும் வாங்க முடியாது, சர்வீஸோட அந்த ஸ்பேர் பார்ட்ஸை மட்டும் ஓயிலே நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு பில்லை போடுவாங்க. ஸோ போட்டு திட்டிடுவாங்க. அதனால் யூஸ்டு மார்க்கெட்டில் எடுக்க போகிறவங்க ரொம்ப நிதானமாக எடுங்க. இப்போ இந்த காருக்கு மத்திய அரசு கொண்டுட்டு வந்த விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். ஸ்கிராப் பாலிசின்னு ஒன்று நம்ம நாட்டில் ஆல்ரெடி அமலில் தான் இருக்குது. நம்ம ஊர்களில் குறிப்பாக நம்ம மாநிலங்களில் இது பெருசாக அமலில் இல்லை. இந்த ஸ்கிராப் பாலிசி வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து தமிழக அரசு அவங்களோட துறை சார்ந்த பஸ்ஸு இந்த மாதிரி பொது சேவையில் இருக்க வாகனங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்கிராப்புக்கு உட்படுத்துவாங்க. அடுத்து தான் மக்கள் கிட்ட வருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பிரிவு எதில் இருக்குன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற வாகனங்களுக்கு தான் முதல்ல ஸ்கிராப் பாலிசி வரும். அடுத்து தான் ஓன் போர்டு வெஹிக்கிளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்கிராப் பாலிசிலாம் இருக்கிறதுனால 20 ஆண்டுகள் கடந்துருச்சு. உங்களுக்கு பியூசி டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி இன்ஜினில் நிறைய கோளாறுகள் கூட இருக்கலாம். ஸோ அப்போ புகைகளை கக்கி கொண்டு ஓடலாம். ஸோ அந்த புகைகள் மூலிமா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த புகைகள் வந்து கட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்த்து தான் இந்த காருக்கு எஃப்சி கொடுப்பாங்க. அடுத்தது எஃப்சி கட்டண உயர்வு. எஃப்சி கட்டண உயர்வு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 10 மடங்கு உயர்த்திட்டாங்கன்னு நிறைய நண்பர்கள் நம்ம கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. இந்த எஃப்சி கட்டண உயர்வு என்ன ஏதுன்றதை நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விசாரிச்சுட்டு இருக்கோம். ஸோ டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டுறேன். ஸோ எஃப்சி கட்டணங்கள் உயர்வும் இருக்குது. இந்த காரை நீங்கள் வந்து ஒரு 1.25 லட்சத்துக்கு எடுக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ண போகிறீங்க. அதனால் எஃப்சி கட்டணங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காரை பார்த்து வாங்கிக்கணும். மெயினாக எல்லாருக்கும் சொல்லிக்கிற விஷயம் ஒன்று தான், பழைய வாகனங்களை நீங்கள் வாங்கும்போது நல்ல அந்த காரோட மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க ஒரு மெக்கானிக்கை வச்சு தரவோ செக் பண்ணி வாங்க. 20 ஆண்டுகள் காரை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு பழைய வாகனங்கள் மேலே பிரியர்களாக தான் இருப்பீங்க. அப்போ பழைய வாகன பிரியர்கள் வந்து அதுக்கு செலவு பண்ணியும் தயாராக இருக்கணுன்றதை மறந்துடாதீங்க. சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, பள்ளி வாகனங்களாக இயக்கிறதுக்கு, அதாவது குழந்தைகளை வந்து ட்ரிப் செய்வதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பழைய வாகனம் வாங்கினா 10 பேர் சீட்டு கொண்ட வாகனம், இன்னொன்று பிள்ளைங்களையும் அதிகமாக ஏற்றிக்கலாம், இதனால் வருமானம் ஈட்டலான்னு எடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது எனி டைமும் ஷெட்லேயே இருக்கிற மாதிரி கூட ஆகிடலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் பல கார்களை இயக்கிருப்பீங்க, மெயின்டெனன்ஸ் காசுலாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மெக்கானிக் ஷெட்டில் எவ்வளோ வருன்றது. அதுவும் கார்களை பொறுத்த வரைக்கும் பைக் மாதிரி ஈஸியாக நம்ம கார்களை மெக்கானிக் ஷெட்டில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட முடியாது. கார்களுக்கு ஒவ்வொரு டைமிங் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு டிங்கரிங் ஒர்க்குக்கு 1 மாதம் கூட இழுப்பாங்க, அதாவது சேதாரம் ஆகிறத பொறுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சார்ந்த விஷயங்களுக்கு அந்த பொருள் வந்து வரலப்பா, இவ்வளோ பேமெண்ட்டை போடுங்க, அவ்வளோ பேமெண்ட் போடுங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாகனத்தை வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் செய்து வாங்கிக்கணும். என்னதான் நம்ம சொன்னாலும் அந்த காலத்தில் டொயோட்டோ இன்ஜின்கள் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதோட சஸ்பென்ஷன் நல்ல லீஃப் சஸ்பென்ஷனு, இந்த மாதிரி நிறைய பேர் சிட்டிங் உட்காந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது, ஸ்டேரிங் கண்ட்ரோலாக இருக்குன்னு சொன்னாது. இன்றைய நேரத்தில் அந்த கார்களை வாங்கி நம்ம வந்து வாகனங்களை வந்து நீண்ட தூர பயணத்துக்கு உகந்ததாக இருக்காதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ உங்களுக்கு இந்த குவாலிஸ் வச்சிருந்த அனுபவங்கள் எது இருந்தாலும் இல்லை நீங்களே குவாலிஸ் வச்சிருந்தாலும் அதை பற்றி நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கு புதுசாக குவாலிஸை வாங்கணும்னு இருக்கவங்க அந்த விஷயங்களை பார்த்து அந்த கார்களை வாங்கலாமா வேண்டாமான்றதை முடிவெடுத்துப்பாங்க. கார்கள் வாங்குவது உங்களோட தனிப்பட்ட கருத்தாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார் மார்க்கெட்டில் நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு காரை நீங்கள் சூஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை, அதாவது இந்த வீடியோ வாயிலாக நிறைய விஷயங்களை நான் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு பகிர்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அது மூலியமாக தெரிஞ்சுப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்கள் ஆவாக ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் போவோம். ஸோ யாருக்குமே வந்து அதிகப்படியாக தெரிந்தவங்களும் இருக்க மாட்டாங்க, யாருமே வந்து சிறுமையாக தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கும் யாரும் சலித்தவர் இல்லைன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நானும் உங்கள் மிதுன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.